பார்வையாளர்களான உங்களுக்கு ஓகே மானி இங்கே ஆக பின்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பார்க்குறது அனைத்தும் வந்து அதோட வந்து நமது உண்மையில் ஒரு நாட்டை பொறுத்தளவில் இயற்கை கொடுக்குற வரம் தான். அந்த வகையில் இந்த ஸ்பெயின் நாட்டை பொறுத்தளவில் மற்றும்படி இதில் இந்த பகுதியில் வந்து கால் வைக்கக்கூட அஜித் சூப்பர்ரா. ஐ எம் வெரி பிக் ஹாப்பி. அவர் பார்க்க போன நேரம் அவரிடம் எனக்கு உண்மையில் என்ன போல பல ரசிகர்களை பிடித்தது. தீவிர ரசிகன் தற்கூறிகள் அப்படி இப்படி என்று தயவு செய்து நிறுத்தி விடாதீங்க. மற்றவர்கள் போகிறத வச்சு நாங்களும் அவர்களுக்கு பின்னு போகிறோம். ஓகே ஜெய் நீங்கள் அங்கே போங்க. வணக்கம். எனது வெளிவெளி பார்வையாளர்களான உங்களுக்கு தற்போது நிற்கிற இடம் வந்து பார்சலோனா. இந்த இடம் வந்து கூடுதலாக வந்து உல்லாச பயணிகள் அதிகம் ஒன்று கூடுற இடம். இந்த இடத்துல வந்து அங்காள் பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் கடற்கரை சைட் இருக்கிறது. அந்த கடற்கரையில் வந்து கூடுதலான நிகழ்வுகள் கீழ் பகுதியில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் உள்ளுக்கு போகிறது காசாக்குமே. How much? A mí no me firme así, por favor. Oh, okay. Money. What is this? இந்த உள்பகுதியில் வந்து அவன் நிகழ்வுகள் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறதாம். இந்த நாட்டின் காலநிலை பார்ப்போம் என்றால் காலநிலை மிகவும் நல்ல ஒரு காலநிலை. அதாவது வந்து நமது ஆசிய நாட்டை பொறுத்தளவில் என்ன மரங்கள் இருக்கோ அத்தனை மரங்கள் இந்த நாட்டிலும் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ஈச்ச மரம். மற்றது வந்து ஈச்ச மரம், பேரிச்சம்பழம் சாயலை கொண்ட ஒரு மரம். அதோட வந்து நமது பனை மரம் சாயல் கொண்ட ஒரு மரத்தையும் அங்காலே கடற்பகுதிகளை பார்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இங்கே எனக்கு பின்னுக்கு நிற்கிறதுலாம் ஈச்ச மரம். இங்கே ஆக பின்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஃபுல்லாக பனை மரம். அந்த சைடு அப்படியே பின்பகுதியில் பார்க்குறதெல்லாம் பனை மரங்கள். பனைமரம் இல்லை, பனைமரத்தின் சாயல் உள்ள ஒரு மரம். அதை மாதிரி தான் மிக உயரமான ஒரு கட்டடம். இந்த கட்டடம் கிட்டத்தட்ட இத்தனை மாடி மிக உயரமான ஒரு கட்டடத்தை பார்க்க முடியும். நாங்கள் என்ன பண்ணுற காலமை சாப்பாடுகள் என்ன சாப்பிடவில்லை. அதுக்காக இங்கே உள்ள உணவுகள் நல்ல உணவுகளை பார்த்துக்கிட்டு உண்மையில இதில் வந்து பார்க்குறது அனைத்தும் வந்து கடல் இன உணவு வகைகள். சுற்றுலா பயணிகள் பார்த்து உண்ணுவதற்கான ஒரு முன்னுதாரணமாகத்தான் இந்த உணவுகளையும் இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த உணவகத்தின் ஏற்பாட்டாளர்கள். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. எனது வெளிவெளியை பார்க்குற உறவுகள், நீங்களும் இந்த இடங்களை பார்க்க விரும்பினா உண்மையில் வந்து பாருங்கள். உண்மையில் பார்க்க மிக அதிகமான இடங்கள் இந்த ஸ்பெயின் பார்சலோனா என்ற இடங்களில் இருக்கிறது. காட்சிகள் உண்மையில் அழகோடு அழகாக இன்னும் அழகாகப்படுத்துகிறது. பின்னுக்கு பார்க்குறீங்கன்னு காலநிலை கொஞ்சம் மப்பம் வந்தாரம், அதாவது சிறு சிறு மலை நல்லா இருக்குது இடம். என்ன பாருங்கள் கடற்கரையை சார். கொஞ்சம் நான் போட்டு பாருங்களா வர போறீங்களா வீடியோ எடுக்கிறேன். வெயில் இருந்துருந்தா இந்த இடம் நிறைய ஆக்களை பார்த்துருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாட்டை பொறுத்தளவில் இயற்கை வளம் சரியாக அமைந்து விட்டால்
அதை நிர்வகிப்பவர்களும் சரியாக அமைந்தால் அந்த நாடு பெரு வளர்ச்சி அடையும். இந்த நாட்டை பொறுத்தவரையிலே இயற்கையாலே இந்த நாடு மிகவும் செழிப்படைந்த நாடாகத்தான் பார்க்கப்படுகிறது. கடல் வளம், தரை வளம், இயற்கை கொடுத்த வரம் தான் இந்த ஸ்பெயின். அந்த வகையில் இந்த நாட்டுக்கு நிறைய உல்லாச பயணிகள் வந்து இந்த இடத்துல தமது மகிழ்ந்து குதூகலித்து போவதை காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் இந்த தரை முழுக்க பல உல்லாச பயணிகளை காணலாம். ஆனால் இன்றைக்கு வந்து சற்று காலநிலை அவ்வளவுக்கு சரியில்லை என்பதனால் மழையும் மப்பாரமும் வெயிலும் இருப்பதனால் சற்று குறைவாகத்தான் காணப்படுகிறார்கள். மற்றும்படி இந்த பகுதியில் வந்து கால் வைக்கக்கூட இடம் இல்லாத அளவுக்கு இந்த இடத்துல பல உல்லாச பயணிகள் இந்த இடத்துல இருப்பது வளமை. உண்மையில் இந்த நாடு மிகவும் அழகான காட்சிகளை காணக்கூடிய ஒரு நாடாகத்தான் இந்த நாடு இருக்கிறது என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் அரபி நாட்டு அதாவது சாப்பாட்டு நம்பியா போகணும். Maybe running. Hello, Mike. காலமை சாப்பாடா மத்தியான சாப்பாடா? காலையில சாப்பாடு. காலமை சாப்பாடு. இப்போ என்ன டைம்? இப்போ 1 மணிக்கு காலையில சாப்பாடு சாப்பிட்றோம். 1 மணிக்கு காலமை சாப்பாடு. எழும்புனது லேட் தானே இன்னைக்கு. அது சரியா? நாங்கள் தற்போது வந்து நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல வந்து மிகவும் புகழ் வாய்ந்த மிக சக்தி வாய்ந்த ஒரு தேவாலயம், அதாவது வந்து கத்தோலிக்க தேவாலயம் ஒன்று இருக்கிறது. அந்த தேவாலயத்தை பார்ப்பதற்காகத்தான் இந்த பகுதியூடாக நடந்து போய் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நடந்து செல்ல வேணுமா? எத்தனை நிமிஷம் நடக்க வேணும்? அரை மணி கேளமா? 20 நிமிஷம் என்றாலையா? ஓகே, சிக்னல் விழுந்து விட்டது. யாரும் கேட்க முடிஞ்சா கேளுங்க ஐயா. ஏண்டா கனதூரம் நடக்காம நடந்தா அவ்வளோ நல்லதானே உடம்புக்கு? நேற்று 5 கிலோமீட்டர் நடந்தோம். அஜித்தை பார்க்கறதுக்காக 5 கிலோமீட்டர் நடந்தனாங்க. அதுவும் ஒரு நல்லதா? நடக்கிற நல்லது. நடக்கிறது நல்லது. சைக்கிள் சைக்கிள் வர பகுதியா? செக்யூரிட்டிக்கு பின்னுக்கு தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். பாபு தான் எங்களுக்கு வழிகாட்டி. பாபு நல்ல கஷ்டம். Ajit சூப்பர்ரா. I am very big happy. பிளஸ்ஸும் எங்களுக்கு கிடைச்சிச்சு. அஜித் கிட்ட பார்க்க போன நேரம் அவரிடம் எனக்கு உண்மையில் என்ன போல பல ரசிகர்கள் பிடிக்கும். பார்க்க வரும் ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் நிறைய ஆலோசனைகளும் நிறைய புத்திமதிகள் அதைகளையும் எங்களுக்கு தெளிவூட்டி அதையும் கேட்கும்போது உண்மையில் ஒரு நடிகராகவும் இதே கூட ஒரு சர்வசாதாரணமான எங்களுக்கு எடுத்துரைக்கும் போது உண்மையில் அந்த இடத்துல அவரின் வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தைகள் உண்மையில் கேட்கவும் நன்றாகத்தான் இருந்தது. இப்படி ஒருவருக்கு ரசிகராக இருப்பதும் பெருமைதான். அதற்காக நாங்கள் தீவிர ரசிகன தற்கூறிகள் அப்படி இப்படி என்று தயவு செய்து நினைச்சு விடாதீங்க. இது ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சது. அந்த சந்தர்ப்பத்துக்காக அவரை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லைன்றீங்களே. பார்க்கறது என்பது மிக மிக ஒரு கஷ்டமான விஷயம். இப்படி எங்களுக்கு எளிய முறையில் ஒரு சுலபமாக அவரை பார்க்கக்கூடிய முறை கிடைக்கும் போது அதை தவற வருவது எங்களை பொறுத்தளவு தவறு. என்னை பொறுத்தளவில் வந்து இவரை பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த சந்தர்ப்பத்தை தவற விடக்கூடாது. இப்படி ஒரு எனக்கு கிடைச்சது என்ற ஒரு மகிழ்ச்சியில் அவரை போய் பார்த்தேன்னா உண்மையில் ஒரு நல்ல ஒரு மனுஷன். இதோட என்ன இடமுன்னு தெரியாதா? நான் போகிறோம் பார்க்குறதுக்கு உள்ளுக்கு போனால் தான் தெரியும் என்ன இடங்கள் உள்ளுக்கு இருக்குதுன்றதை. மற்றவர்கள் போகிறத வச்சு நாங்களும் அவர்களுக்கு பின்ன போகிறோம், பார்ப்போம் உள்ளுக்கு என்ன கிடக்குன்னு என்ன விஷயம். ரயில் ஸ்டேஷன், ரயில் ரோட்டு தெரியுது கீழே. உள்ளுக்கு என்ன நத்திங் ஹியர். என்ன அப்போ இப்படி போக முடியாதா சர்ச்சுக்கு? இதால போகலாமா பாபு? பார் போன இடம் ஒரு சிறிய மாற்றம் தான். நாங்கள் எதிர்பார்த்து போன இடம் ஒரு சிறிய மாற்றம். ஏனென்றால் முற்பகுதியை பார்த்த உடனே மாற்றம் அடைந்து விட்டோம். ஆனால் அதுக்கு பின்னுக்கு எதுவும் நல்ல விஷயங்கள் இருக்கலாம், இருந்தாலும் தவற விட்டு விட்டோம்.
இதில் பார்க்குறது வந்து ஒரு உயர்தர கல்வி நிலையம் கேம்பஸ் யூனிவர்சிட்டியை தான் இதில் பார்க்குறீங்க. அதோடு சேர்ந்து மற்ற கட்டடங்களையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதில் வந்து தங்கமிட கொட்டல்களும் இங்கே இருக்கிறது. இதில் வந்து நாங்கள் பார்க்க போகிற தேவாலயத்தை காணவில்லை என்று நீங்கள் நினைக்கக்கூடும். நாங்கள் எதிர்பார்த்து வந்த மாதிரி ஒரு 20 நிமிஷத்தில் அந்த தேவாலயம் இல்லை. அது கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலத்துக்கு மேலே ஒரு மணித்தியாலம் நடந்து போகிறோம் என்பது கஷ்டம். அந்த வகையில் வாகனம் ஒன்றை ஒழுங்கு செய்து அந்த ஆலயத்துக்கு போவதற்காக இருக்கிறோம். அங்கே சென்று அந்த ஆலயத்தின் பதிவுகளை எனது அடுத்த வலையொலி பதிவில் உங்களுக்கு பதிவு செய்கின்றேன். இத்துடன் எனது வலையொலி பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு, எனது வலையொலி பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பெல் பட்டனை அமர்த்தி பகிர்ந்து இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலையொலி பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.